ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ரௌன் டேஸ்டி சமையல். பார்க்கும்பொழுதே சாப்பிடணும்னு தோன்ற அளவுக்கு நல்ல சுவையான மணக்க ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புங்க. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நிறைய பேருக்கு சமைக்க தெரியும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் செய்வாங்க. நம்ம சேனல்லையே நிறைய விதமான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பெல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் ரொம்ப ஈஸியான மெத்தட் இது. இந்த மெத்தடில் ஒரு முறை இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஒரு வாரம் வரைக்கும் கூட வச்சு யூஸ் பண்ணலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம், ஈரம் படக்கூடாது, நல்லெண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்க்கணும், அவ்வளவுதான். சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. குழம்பு செய்யறதுக்கு அடிகனமாக அகலமாக இருக்க ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் கிட்டத்தட்ட 75 ml அளவுள்ள நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் செய்கிற அளவுக்கு ஏற்ற மாதிரி நல்லெண்ணெயோட அளவை கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடேறின பிறகு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடுகு சீரகம் தாளிச்சிக்கலாம். கடுகு நல்லாவே பொரியட்டும். கடுகு பொரிஞ்ச பிறகு நம்ம இதில் வெங்காயம் சேர்க்க போகிறோம். நல்ல பெரிய சைஸில் இருக்க வெங்காயம், ஒரு வெங்காயம் இது போல் கட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்தால் முழுசாவோ இல்லை 2ஆக கட் பண்ணியோ சேர்த்துக்கலாம், நம்மளோட விருப்பம்தான். மீடியம் சைஸ் வெங்காயமாக இருந்துச்சுன்னா 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இந்த அளவு வரைக்கும் நமக்கு வதங்கணும். ரொம்ப சுருளை வதங்கணுன்ற அவசியம் கிடையாது. இந்த பக்கம் வந்த பிறகு இதில் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு நான் இன்னைக்கு லைட்டாக தட்டியிருக்கேன், ரொம்ப தட்ட வேணாம். அதே சமயத்தில் முழுசாகவும் போட வேணாம். 1/2 கைப்பிடி அளவுள்ள பூண்டு தட்டி இதில் எடுத்து சேர்த்துருக்கேன். பூண்டோட ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கணும், கூடுதலாக கூட சேர்த்துக்கோங்க. தட்டி வேணான்னு நினச்சிங்கன்னா முழுசாக சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளி 2 நல்ல பழுத்த தக்காளி இது போல் துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். நீல வாக்கில் கட் பண்ணாதான் உங்களுக்கு பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா நீல வாக்கில் கூட நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கல்லுப்பு இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். தக்காளியோட உப்பு சேர்த்து வதக்கும் பொழுதோ இல்லை வெங்காயத்தோட உப்பு சேர்த்து வதக்கும் பொழுதோ அது சீக்கிரமாகவே வதங்கிடும். தக்காளி நல்லா குழைவாக வந்துடும். தீயை குறைச்சி வச்சுட்டு தட்டு போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் கழிச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா இது போல் நமக்கு நல்லா சுருங்கி தக்காளி குழைவாக வெந்து வந்திருக்கும். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் கரெக்டாக நம்ம வதக்கி எடுத்துக்கணும். அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. தீயை எந்த காரணம் கொண்டும் அதிகப்படுத்திட வேணாம். இப்போது 1/2 கிலோ அளவுள்ள கத்திரிக்காவை காம்பு பகுதியை இது போல் கட் பண்ணிவிட்டு 4ஆக இது போல் கட் பண்ணி வச்சுருக்கோம். உள்ளே அதில் எதனா பூச்சி இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கட் பண்ணிட வேணாம். இந்த கத்திரிக்காவை கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு காம்பு பகுதியை கட் பண்ணி 4ஆக இதை ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த வெரைட்டி கத்திரிக்காய் பேர் பார்த்திங்கன்னா உஜாலா கத்திரிக்காய். இதுவே வரி கத்திரிக்காய் இருக்குது, பச்சை கத்திரிக்காய் இருக்குது, வேலூர் முள்ளு கத்திரிக்காய்னு இருக்குது. கத்திரிக்காயில் நிறைய வகைகள் இருக்குது. நமக்கு எது அவைலபிலிட்டி இருக்கோ அதை நம்ம சேர்த்து சமைச்சிக்கலாம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சுவையை தரும். இந்த கத்திரிக்காய் எல்லா மார்க்கெட்லேயுமே எல்லா சமயங்கள்லையுமே கிடைக்கக்கூடிய ஒரு கத்திரிக்காய். 2 இனுக்கு கருவேப்பிலையை இதில் உருவி எடுத்து சேர்த்துட்டு எண்ணெயோடு சேர்த்து இந்த கத்திரிக்காவை நல்லா கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு தட்டு போட்டு மூடிடுங்க. அப்படியே இந்த எண்ணெயிலேயே கத்திரிக்காய் வதங்கி வரட்டும். 2-3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா இது போல் கலர் மாறி வதங்கி வந்திருக்கும். நமக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பொறுத்த வரைக்கும் எந்த அளவு கத்திரிக்காவை எண்ணெயில் வதக்கி நம்ம செய்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி சுவையாக இருக்கும். கத்திரிக்காவோட சுவையும் ரொம்பவே முக்கியம். சில கத்திரிக்காய் கசக்கும், அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளோட குழம்போட டேஸ்ட் இருக்கும். இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். குழம்புக்கு நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாய் தூள் நான் சேர்க்குறேன். நீங்கள் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு எடுத்திருக்க அளவுகள் படி 5 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள குழம்பு மிளகாய் தூள் இதில் சேர்த்துருக்கேன். பெருங்காயத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு எண்ணெயோடு நம்ம கலந்து விடணும். இந்த மிளகாய்த்தூள் 1 கிலோ தனியாக்கு 1 கிலோ மிளகாய், மற்ற மசாலா பொருட்கள்லாம் அதற்கு தேவையான அளவு சேர்த்து அரைச்சி வச்சது. நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி அரைப்பீங்களோ அது போல் நீங்கள் தூளோட அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுள்ள புளியை ஊற வச்சு கரைச்சி அந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துருக்கேன். இந்த தக்காளி நல்லா புளிப்பாக இருக்கும். அதே சமயத்தில் புளி மிதமான புளிப்பு தான் இருக்கும். இந்த அளவு நான் எடுத்திருக்கேன். சில புளி பார்த்திங்கன்னா நல்ல புளிப்பாக இருக்கும். அதற்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம சேர்த்த உப்போட அளவு இதுக்கு போதுமான அளவாக இருக்காது. அதனால் இப்போ நம்ம உப்பு சேர்க்க போகிறோம். உப்பு நான் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கோ கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். கல்லுப்பு சேர்க்குறேன். தூளுப்பு சேர்க்குற மாதிரி இருந்தால் இதை விட குறைவான அளவு தான் சேர்க்கணும். சில உப்பு கருப்புத்தன்மை அதிகமாக இருக்கும், சில உப்பு கருப்புத்தன்மை கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க.
தண்ணியும் கன்சிஸ்டன்சி பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புளிக்கரைசல் சேர்த்தது இல்லாமல் ஒரு 150 ml அளவுள்ள தண்ணி சேர்த்தேன். அப்போ தான் இது போல் ஒரு கன்சிஸ்டன்சியில் குழம்பு நமக்கு கிடைக்கும். தண்ணி இந்த மசாலா பொருள்லாம் சேர்த்த பிறகு இதை ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கொதிக்க விடலாம். ஒரு 5 நிமிஷம் கொதித்த பிறகு இது போல் ஒரு கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்கும். இது போல் வந்த பிறகு மீடியம் ஃப்ளேமில் மாற்றிடுங்க. இந்த சமயத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. வெல்லம் இருந்துச்சுன்னா வெல்லம் ஒரு சின்ன கட்டி சேர்த்துக்கோங்க. அவசியம் இந்த குழம்புக்கு நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ சேர்க்க மறக்காதீங்க. இது சேர்த்து செய்யும் பொழுது இதனோட சுவை வேறு லெவலில் இருக்குங்க. எண்ணெய் பிரிஞ்சு மேலே எப்படி வருது பாருங்கள். இது போல் தகதகன்னு எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு தான் நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம விருப்பம் இருந்துச்சுன்னா இதில் நெய் சேர்த்துக்கலாம். ஆனால் நெய் சேர்த்து ஒரு முறை இந்த குழம்பு வச்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு உண்மையிலேயே வேறு லெவல் தாங்க. நம்ம சொல்கிறத விட இதே மெத்தடில் கரெக்டாக ஃபாலோ பண்ணி இந்த குழம்பை செஞ்சுட்டு சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடும் பொழுது வேறு எதுவுமே வேணாங்க. சுட சுட சாதம் நமக்கு இறங்கிட்டே இருக்கும். எந்த அளவு இருக்குது பாருங்கள். மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. எண்ணெய் நிறைய அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இதை விட குறைவாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் 2-3 நாளைக்கு குழம்பு வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த அளவு சேர்த்தா தான் நமக்கு குழம்பு கெட்டு போகாமல் இருக்கும். அதே சமயத்தில் நல்லெண்ணெய் சேர்த்து சமைக்கிறது தான் இந்த குழம்புக்கு கூடுதல் சுவை, நம்மளோட உடம்புக்கும் நல்லது. பார்க்கும்பொழுதே சாப்பிடணும்னு தோன்ற அளவுக்கு குழம்பு எவ்வளவு சூப்பராக இருக்குது பாருங்கள். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மெத்தடில் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.